ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் கிளைமேக்ஸில் ஓஜி வெர்சஸ் தளபதி தொடரும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பார்ட் 2 இருக்குமா இருக்காதான்றது நிறைய பேரோட ஒரு கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஸ்டினை வச்சு டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட கேட்கும்போது தெரியல, அரசியலுக்கு போகிறாரு, பட் நடந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் தளபதி கடைசியாக பண்ண லியோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு 2 படங்களுக்குமே இந்த மாதிரி பார்ட் 2 லீடு இருக்குது. ஸோ 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் தளபதி சினிமாவுக்கு கம்பேக் கொடுத்தாருன்னா டெஃபினட்டா இந்த 2 படத்துக்கும் பார்ட் 2 அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் லியோக்கு கண்டிப்பா இருக்கு, ஏன்னா எல்சியூல வேற இருக்கு. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பார்ட் 2மே இன்னும் எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு இன்னும் செகண்ட் ஆஃப் வெர்ஷன் வச்சிருந்ததா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரிஜினல் ஜீவன் குளோனிங் கேரக்டர்னு ரெண்டுமே காந்தி கேரக்டர் கூட மோதி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு வெர்ஷன் இருந்ததா சொல்லியிருந்தாரு. அண்ட் நிறைய தளபதி ஃபேன்ஸுமே இந்த செகண்ட் ஆஃபா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எக்ஸைட்டா ஆகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி 2 கேரக்டர் வந்து கன்ஃபியூஸ் பண்றது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டே பார்ட் 2 பண்ணலாம். அதுவும் குளோனிங் கேரக்டரே இவ்வளோ டெட்லியா இருக்கும்போது ஒரிஜினல் ஜீவன் கேரக்டரை இன்னும் ரூட்லெஸ்ஸா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற படத்துல என்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நோட் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒர்க் ஆன விஷயங்களை இன்னுமே டெவலப் பண்ணலாம். ஸோ 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.